ஓய்வு நாளின் இனிய காலை வணக்கம் பாப்ப குடும்ப உறவுகளே. இன்றைக்கி சண்டே கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு. இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு நான் ஏன் ரொம்ப சீக்கிரமாக போனேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேட் இருக்கும். பேட்னால் கீபோர்டு பேட், அதை வாசித்து பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃப்ரீ டைமில் அது யாரும் இல்லாத டைமில் கற்றுக்கலாம். அதனால் போயிட்டு நானே சும்மா கொஞ்சம் நேரம் வாசித்துன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை அதை நல்லா ட்ரை பண்ணி ஃபுல்லாக கற்றுக்குன்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே கிளம்பியாச்சு. இன்றைக்கி மிஷினரி ஐயா மெசேஜில் ஒரு அருமையான விஷயம் சொன்னார். மாற்றுத்திறனாளிகளில் நம்ம எப்படி அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கணும். எங்கள் கிளாஸில் ஒரு குழந்தை இருக்கிறான். அவன் பேர் கரிகாலன். ஆனால் நான் யோசிப்பேன், அவனுக்கு கால் சரியில்லை. அவங்க அப்பா எவ்வளோ அவருக்கு எதுக்காக கரிகாலன் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அவனுக்கு நடக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி கீழே விழுந்துருவான். அவங்க அம்மா கூடவே தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க என்னுடைய கிளாஸ் ரூமில் கூடவே தான் இருப்பாங்க. இல்லைன்னா பிரேக் டைமில் பார்த்துட்டு வெளில போயிட்டு உட்காந்துப்பாங்க. ஒரே பையன்தான் அவன். ஏன் அப்படி பிறந்தான்னு எனக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த அக்கா நான் கேட்டுனே இருப்பேன், ஏன்க்கா நீங்கள் ஊசிலாம் போடலையா? அவங்களுமே அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு தெரியல மேம், யாரும் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி மெசேஜோட தலைப்பும் மாற்றுத்திறனாளிகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், திருச்சபையாக நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றது தான் தலைப்பு. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை கொண்டு வந்தது கலைஞர் ஐயா அப்படின்னு தான் மிஷினரி ஐயா சொன்னார். அதுக்கு முன்னாடி உடல் ஊனமுற்றவர்கள் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அவங்க உடல் அளவில் ஊனமாக இருந்தாலும் அதுக்கு பதில் இன்னொரு திறமை அவங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் மாற்றுத்திறனாளிகள். கலைஞர் ஐயா இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் பேர் வச்சது நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இந்த பேருன்றது அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கி சர்ச்சிலுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு 108. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மத்தேயு 10:8 அதை 108 வருதில்ல. அதனால் அந்த வசனம் பார்த்திங்கன்னா, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், அப்புறமேட்டு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு தான் அந்த வசனம் இருந்துச்சு. யாருக்குன்னா தெரியுமா கேட்டார். எனக்கு ஆல்ரெடி நான் இதை எங்கேயும் கேட்டுருக்கிறேன். அதனால் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்களுமே யாருன்னா கேட்டால் சொல்லுங்கள். 108 அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு 108 அப்படின்னா மத்தேயு 10:8 வசனத்தை மைண்ட் பண்ணி தான் வச்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் இன்றைக்கி எவ்வளோ உயிர்களை காப்பாற்றுது. அதனால் தொடர்ந்து ஊனமுற்றவர்கள், மன